இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். John 14:1 Let not your heart be troubled. You believe in God, believe also in me. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, எனக்கு பிரியமான தேவஜனங்களே, நீங்கள் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் சகல ஆறுதலின் தேவன், உங்களை தேற்றும்படியாய், உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நன்மை செய்கிறவராகவே இயேசு சுற்றித் திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, மனுஷன் பார்க்கிறபடி தேவன் பாரார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தர் நம்முடைய கர்த்தர். எனவே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்காய் மனம் இறங்குவார். வேதம் சொல்வது போல, கலங்காதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யோசுவாவோடு கூட இருந்த தேவன், மோசேயோடு கூட இருந்த தேவன், ஆபிரகாமோடு கூட இருந்த தேவன், ஈசாக்கோடு கூட இருந்த தேவன் உங்களோடும் என்னோடும் நிச்சயமா இருப்பார். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் கடந்து போகிற பாதைகளில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கின்ற போது சாத்தான் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம். சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று நம் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதத்தை அவர் நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். இந்த நாளிலே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை நினைத்தும் கண்ணீர் விட வேண்டாம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நாம் பயப்பட வேண்டாம். நீங்களும் நானும் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் பயப்படவும் வேண்டாம், உங்கள் இருதயம் தோல வேண்டாம். இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போவீர்கள். உங்கள் இருதயம் தோல வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே உங்களுக்கு எதிராக நடக்கிற எல்லா காரியத்தையும் நினைத்தும் நீங்கள் கலங்க வேண்டாம், தோல வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் இருதயம் தோலாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்திகளினாலே நீங்கள் பயப்படாமலும் இருங்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். எனவே இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய ஆறுதலினாலே, தம்முடைய கிருபையினாலே, தம்முடைய இரக்கத்தினாலே நம்மை முடிசூட்ட விரும்புகிறார். நம்புவோம், அர்ப்பணிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உடைந்த உள்ளத்தோடு இருக்கிற, நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கிற, கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கும் நீர் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையினாலே ஆறுதலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். God bless you. Jesus loves you. Amen.